Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தனியா வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும் அப்படிங்கறத எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து மஞ்சத்தூள 2-3 டைம் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். நான் சிக்கன் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த உலக்குல வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்துர்க்கேன். சிக்கன் பிரியாணிக்கு நெய், நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒன்னு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாசி பூ 1, சோம்பு 1/4 டீஸ்பூன், 2 பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், புதினா கொத்தமல்லி இலை ஒரு கையளவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள், மிளகு தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு pan எடுத்து வச்சிருக்கேன். pan ஹீட் ஆகட்டும். இப்போ pan ஹீட் ஆயிருச்சு. நம்ம நெய் வந்து 1 ல இருந்து 1.5 டீஸ்பூன் வரலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யும் எண்ணெயும் ஈக்குவலா நம்ம வந்து ஆட் பண்ணும்போது சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிருச்சு. பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாசி பூ 1, 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 2 பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேவரே பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தாங்க. நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியா மொறுமொறுங்கற அளவுக்கு வந்து ப்ரௌனிஷா வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி அப்பதான் ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கன் பிரியாணிக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி வைக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஈஸியா வந்து குயிக்கா வந்து குக் ஆவருக்கு தக்காளி குக் ஆவருக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வந்து வதக்கியாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசால் தூள் 1 ல இருந்து 1.5 டீஸ்பூன் வரலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுவே போதுமான அளவு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே மசாலா எல்லாமே. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி இலையில பாதி வந்து நம்ம எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். மீதி பாதி வந்து கடைசில வந்து கொஞ்சம் மேல தூவிக்கலாம். இப்போ இத வந்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகணும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மசாலா சிக்கன் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இருத்துட்டு நல்லா அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸு. அரிசி உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2 உலக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக கொதி வர வரலும் வெயிட் பண்ணலாங்க. கொதி வந்த வாட்டி நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வந்துருச்சு நமக்கு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தூவிக்கோங்க. இதையும் ஒரு டைம் வந்து கலரி விட்டுட்டு ஃபைனல் டச்சுக்கு நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுட்டு 2 விசில் விடணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரட்டும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு விசில் வர தொடங்கிடுச்சுங்க. 2 விசில் வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ஸ்பைசஸான சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஃப்ளேவர் எனக்கு அடிக்குதுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். லைட்டாக வந்து கலரி விட்டுக்கோங்க. அரிசி குழையாமல் லைட்டாக வந்து கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்பைசஸ் எல்லாம் அரிசியோடு நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா இருக்குங்க. உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுட சுட நமக்கு ஸ்பைசஸான சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷாக நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.